ஹலோ எவ்ரிவன். ஸோ ராயன் படம் எப்படி இருக்குது? ஸோ டேரெக்டாக ரிவ்யூக்குள்ளே போயிடலாம். ஸோ மொத்த கதையும் சொல்லி நான் ஸ்பாய்லர் பண்ண விரும்பலை. ஸோ படத்தோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படின்ற மட்டும் சொல்லிடுறேன். ஸோ படத்தோட ப்ளஸ் அப்படின்னு சொல்லணும்னா முக்கியமாக தனுஷ் சார், படத்தில் நடித்த மற்ற ஆக்டர்ஸ், அப்புறம் நம்மளுடைய தலைவர் ஏஆர் ரஹ்மான் சார், அவங்க எல்லாமே அவங்களோட ஒர்க்கை வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் தனுஷ் சார் வந்து இந்த படத்தை வந்து டேரக்ட் பண்ணியிருக்காங்க, அவருடைய செகண்ட் ஃபிலிம். ஸோ டேரக்ஷனை வந்து ரொம்ப கிளியராக அவர் டேரக்ட் பண்ணியிருக்கார். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட் ஆஃபில் வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் ராயனை வந்து ஒரு காமிக்கிறாங்க. அதாவது ராயனோட சின்ன வயசை வந்து காட்டுறாங்க. ஒரு பையன் நடிச்சிருக்கான், அந்த பையன் வந்து சூப்பராக நடிச்சிருக்கான். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவன் பேசுகிற ஸ்லாங் முதற்கொண்டு அவர் ரொம்ப நோட் பண்ணி வச்சுருக்காரு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அவன் பேசுகிற ஸ்லாங் வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி பாஷை. ஸோ ராயன் வந்து இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு நேவிகேட் ஆகி போகிறான். அங்கே போனவொடனே அவனோட லாங்குவேஜ் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ லாங்குவேஜ் சேஞ்ச் ஆகிற முதற்கொண்டு தனுஷ் சார் வந்து நோட் பண்ணி வச்சுருக்காரு. ஆடியன்ஸ் இதெல்லாம் பார்ப்பாங்க அப்படின்றது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு சீன் வந்து பரபரப்பாக போயிட்டுருக்கும். அந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா பசுமாட்டை வந்து பால் கறந்துட்டு இருப்பான். என்ன சீன் இது, லாஜிக்கே இல்லையே, எதுக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்போம். அது ஏன் அப்படி வச்சுருக்காங்கிறத நெக்ஸ்ட்டு சீனில் காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட தனுஷ் சார் வந்து மைனூட்டாக நோட் பண்ணி டேரக்ட் பண்ணியிருக்காரு. அப்போனா அவர் எந்த மாதிரி யோசிச்சு டேரக்ட் பண்ணியிருப்பார், இந்த மாதிரி எல்லாத்தையும் வேலை வாங்கியிருப்பார் அப்படின்றத நம்ம யோசிக்க இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் படத்தில் மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாமே அவங்களையும் சூப்பராக நடிச்சிருக்காங்க. முக்கியமாக எஸ்.ஏ. சூர்யா சார், அவரும் சூப்பராக நடிச்சிருக்காரு. ரெண்டாவது எஸ்.ஏ. சூர்யா சார்கிட்ட வந்து ஒரு வழக்கமான ஒரு காமெடி, ஒரு நக்கல் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அது வந்து இந்த படத்தில் மிஸ் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. அப்புறம் வரலட்சுமி சரத்குமார் அவங்களும் அவங்களுடைய ரோலை பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோ இல்லை, அவங்களுக்கு அவ்வளோ ஸ்பேஸ் கொடுக்கல, பட் இருந்தாலும் வந்த ரோலுக்கு அவங்க பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ ஒரு சீனில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சாப்பிட்டுட்ருப்பாங்க. ஸோ சூர்யா வந்து கோமா பேசிக்கிட்டு இருப்பார். ஸோ அந்த இடம் கொஞ்சம் நல்லா போகும். எனக்கு தெரிஞ்சு அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி ஒரு ஹியூமர் வர மாதிரி பண்ணியிருந்தால் கூட தேட்டரில் வந்து அவ்வளோ ரெஸ்பான்ஸ் பயங்கரமாக வந்துருக்கும். ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் முதற்கொண்டு பார்த்திங்கன்னா ராயனோட லைஃப் எப்படி மாறுது, அவன் எங்கேருந்து வந்திருக்கான், அதுக்கப்புறம் லைஃப் எப்படி போகுது, இன்ட்ரோல் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப விறுவிறுப்பாக போகுது. ஸோ அது வரைக்கும் நல்லா போய்ட்டு இருந்தது. ப்ளஸ் செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் படமே வேறு ஒரு படம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. எங்கே, ஏன், எதுக்கு இந்த சீன் அப்படின்ற மாதிரி நமக்கே ஒரு மாதிரி போகுது. ஸோ ஃபஸ்ட் ஹாஃபை கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாஃப் வந்து அவ்வளோவா சாட்டிஸ்ஃபை இல்லாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஸோ மொத்தத்தில் படம் போய் பார்க்கலாமா வேணாமா அப்படின்றது ஒரு தனிப்பட்ட விருப்பம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ஹாஃப் ஓகே, பட் செகண்ட் ஹாஃப் ஒரு மாதிரி லேக்காக போகிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது.